திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் டிசம்பர் 31ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி நடைபெறும் திருப்புகழ் திருப்படி திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு முருகப்பெருமான் பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை அழைத்த சிறுமி இறை அருட்செல்வி தியா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ளது 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகும். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் முருகப்பெருமானின் பாடல்களை பாடும் சென்னை பாடியை சேர்ந்த அருட்செல்வி சிறுமி தியா என்பவர் திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது உற்சவர் முருகப்பெருமான் முன்பு முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை மனம் உருகி பாடினார். இதனை சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் திருத்தணி முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் கண்டுகளித்தனர். அதனையடுத்து திருக்கோயில் சார்பில் மலர் மாலை பிரசாதங்கள் சிறுமி தியாவிற்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி 2026 ஜனவரி 1ஆம் தேதி திருப்புகழ் திருப்படி திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற உள்ளதால் இந்நிகழ்ச்சிக்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக முருகன் அழகை பாருங்கள் இரவு முழுவதும் பக்தர்களுக்காக திருக்கோயில் திறந்திருக்கும் என்றும் பக்தர்கள் வருடத்தில் 365 நாட்களும் சிறப்பான முறையில் இருக்க திருக்கோவிலில் இருக்கும் 365 படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏற்றி வழிபடும் சிறப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது என்றும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் முருகன் அழகை பாருங்கள் என்று சிறுமி தியா முருகப்பெருமான் பாடல்களை பாடி முருக பக்தர்களை வரவேற்றார். இதனை திருக்கோயிலுக்கு வந்திருந்த முருக பக்தர்கள் மற்றும் திருக்கோவில் ஊழியர்கள் அனைவரும் சிறுமி தியாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். திருத்தணிகை மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும் அங்கே தடை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும் தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும் கொழுங்கி வரும் தென்றலங்கே தணிகை மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும் அங்கே தனி மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும் தணிகை மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும். தணிகை மலை ஒரு வருடத்துல 365 நாட்கள் இருக்கு. அதை குறிக்கும் வகையாக நம்ம திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலையும் 365 படிகள் இருக்கு. நம்ம ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு முதல் படியில இருந்து நம்ம முருக பக்தர்கள் ஒவ்வொரு படியா தேங்காய் உடைத்து அது மஞ்சள் குங்குமம்லாம் பூசி விளக்கி ஏற்றி திருப்புகழ் பாடிக்கிட்டு 365 படிகளையும் வழிபடுவாங்க. இது சார்பாக வரும் டிசம்பர் 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி சீரும் சிறப்புமாக திருப்புகழ் திருப்படி திருவிழா அப்படின்னு இங்க சீரும் சிறப்புமாக நடக்குது. இதற்காக இங்க 2 நாட்களுமே இரவு முழுவதும் பக்தர்களுக்காக நடை திறக்க இருக்கு. அதனால அனைத்து முருக பக்தர்களும் இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய அந்த 365 நாட்களுமே சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெரும்படி எம்பெருமான் முருகப்பெருமானிடம் கேட்டுக்கொள்வது.